கருப்பான ஒரு பையன் இருக்கான்னு வச்சுங்களேன், பல பேர் கருப்பா இருந்தா இன்னைக்கு நமக்கு நம்புறது இல்லை. கருப்பு தான் நம்ம தேசிய நிறம், கருப்பு தான் நமக்கான அடையாளம். இன்னொன்று தெரியுமா, கருப்புக்கு என்ன சிறப்பு தெரியுமா? கருப்பா இருக்க ஆட்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. எவ்வளோ வெயிலில் போனாலும் கருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இருட்டுக்குள்ளே போனால் நம்மளை எவனும் கண்டுபிடிக்க முடியாது. கவிஞர் தங்கமூர்த்தி சொல்லியிருப்பாரு, உங்கள் ஊர் மருமகன் தங்கமூர்த்தி, அவர் சொல்லியிருப்பாரு, கருப்பு ஆட்சிக்கு வரும், இன்று அந்தியிலும் நாளை ஆப்பிரிக்காவிலும் அப்படின்னு சொல்லி சொன்னார். யாரை பற்றி? நெல்சன் மண்டேலாவை பற்றி. அவர் சொன்னது மாதிரியே பின்னாடி நெல்சன் மண்டேலா ஆட்சிக்கு வந்தார். அப்போ கருப்புக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த பொண்ணு சிவப்பாக இருக்குது அப்படின்னா கருப்பாக இருக்கவனுக்கு ஏகப்பட்ட மகிழ்ச்சியாக இருப்பான். அதுக்கு புதுசாக ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. அடி வெள்ளக்கார வேலாயி நீ கொள்ளக்காரியானாயே, அடி வெள்ளக்கார வேலாயி நீ கொள்ளக்காரி ஆனாயே, என்ன செஞ்சு இதயத்தை தோலச்சு புட்டு உள்ளிருக்கும் ஏன் நெஞ்ச திருடி புட்டு உன்னிடிகள் நீட்டியோ அது உணர்வி பாயுதே, உன்னொழி என்ன சாட்டையோ என்ன சனம் போட வைக்குதே, அடி வெள்ளக்கார வேலாயி நீ கொள்ளக்காரி